friends, welcome to my channel. So in this video we will discuss the editorials of August 16th and 17th. And friends, 17th பாத்தீங்கன்னா ஒரு editorial கூட important கிடையாது. So there is no point in discussing about the 17th and 16th நம்ம discuss பண்ணலாம். Okay. So என்னென்ன articles important அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா making NHPM work. ஸோ ஏற்கனவே இது நம்ம இஷ்யூ அனாலிசிஸில் பார்த்துருப்போம். ஆயுஷ்மான் பாரத்தை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. ஸோ இது இங்கே டிஸ்கஸ் பண்ண அவசியம் இல்லை. அண்ட் ஃபியர் இஸ் நாட் தி கீ. ஸோ செபியை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல், டிஆர் விஸ்வநாதன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல். ஸோ இந்த ஆர்டிகலை நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், செபிலேருந்து யூபிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the chances are very minimal. பட் ஹவவர் இந்த ஆர்டிகலில் சில கான்செப்ட்ஸ் இருக்கு, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி லெசன் இன் ஆல்டர்னேட்டிவ் ஹிஸ்ட்ரிஸ். ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலாய் லாமா ரீசெண்டாக ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. அண்ட் அதில் அவர் என்ன சொன்னார்னா, மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்கி இருந்தார்னா தென் இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு நடுவில் பார்ட்டிஷனே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் தலாய் லாமா சொன்னார். அண்ட் இந்த ஆர்டிகல் அதை பேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இங்க ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன் நீட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் இஸ் தி சேம் பிரைம் மினிஸ்டர் மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு who gave the refugee status to Dalai Lama in India in spite of China opposing. And added to it, அவர் சொல்றது வந்து நேருவை அப்போஸ் பண்ணல, rather they are just depicting the situation. புரியுதுங்களா? அதே மாதிரி ஜின்னாவை பிரைம் மினிஸ்டர் ஆக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து காந்தி. பட் ஹவவர் மிஸ்டர் நேரு அப்போஸ்ட் இட். அண்ட் இதுக்கு என்ன ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் தான் கொடுத்திருக்கிறார் ஆத்தரிங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். அண்ட் யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா முகமது அலி ஜின்னாவை வந்து இந்தியன் பிரைம் மினிஸ்டராக ஆக்கியிருந்தோம்னா தென் வாட் குட் ஹவ் பீன் தி ஸ்கோப் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்க மாட்டாங்க. அண்ட் ஆடட் டு தட் ஒன் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் தட் யூபிஎஸ்சியில் பார்ட்டிஷனை பேஸ் பண்ணியோ இல்லை முகமது அலி ஜின்னாவை பேஸ் பண்ணியோ பாகிஸ்தானை பேஸ் பண்ணியோ கொஸ்டின்ஸ் ரொம்ப 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 கம்மியாக தான் கேட்குறாங்க. ஸோ திஸ் ஆர்டிகல் இஸ் நாட் important for us. We will not discuss this article. But yes, உங்களுடைய political argument நீங்க வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்கன்னா you can definitely go through this article which is of no use for UPSC. Okay. And அதே மாதிரி the next article questioning a crackdown, oxytocin பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. ஸோ oxytocin பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அண்ட் இந்த ஆர்டிகல்ல சில பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்றதுக்கு இருக்கு. ஸோ we will discuss this article. Okay. And அதே மாதிரி the roadmap to military reform, even certain points can be inferred from this article. We will discuss this. Okay. And probing and amendment. So prevention of corruption act பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் இது. அண்ட் ஏற்கனவே நம்ம prevention of corruption act இன்டீப்பா அனலைஸ் பண்ணியிருக்கோம். So what I want you to do is please type Prevention of Corruption Act plus Republic IS and you will get the respective videos. So you can just have a go through. And அதே points தான் இதுல இருக்கு. So அதனால we are not going to discuss. Okay. And அதே மாதிரி FAQல Turkey crisis பேஸ் பண்ணி வந்திருக்கிற ஆர்டிகல் we will discuss the FAQ. Okay. So coming to the article, fear is not the key. And ஆர்டிகல் போறதுக்கு முன்னாடி செபியை பத்தி கொஞ்சம் பார்த்துடலாம். Okay. So SEBI, this was established in the year 1988. But however, இதுக்கு ஒரு statutory status எப்போ கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it was in the year 1992 through the SEBI Act of 1992. சரிங்களா? So இந்த SEBI Act 1992 மூலமாக இவங்களுக்கு சில statutory powers கொடுத்திருந்தாங்க. And obviously SEBI regulates security exchange market as well as commodity markets now. ஏன்னா forward market commission வந்து SEBI கூட integrate பண்ணிருக்காங்க. And இவங்களுடைய functions பேசிக்கினே போலாம். Okay. So coming to the article now. And இந்த article என்ன சொல்ல வராங்கன்னா, Indian stock markets அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it is performing good. அதுலயுமே Bombay Stock Exchange இதோடைய சென்செக்ஸ் ஓட வேல்யூஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ், இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்ஸ் இதெல்லாம் கிட்டத்தட்ட 25 வருஷமா செபி ரெகுலேட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போதான் நம்ம பார்த்தோம் 1992ல இட் வாஸ் given statutory status அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் there are many reforms which is needed to be taken with respect to SEBI அப்படின்னு சொல்ல வராங்க. So what are the problems which are prevailing with SEBI அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, here the article tries to say it is front running, insider trading and shady accounting practices அப்படின்னு சொல்ல வராங்க. அதாவது front runningனா, I'll give you an example. Say for instance, நான் Republic IS is a company and you are an investor. So you know that my videos are good and என்னுடைய stock values or என்னுடைய share value ரொம்ப அதிகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். So what you will do is you will go to a mediator. சரியா? So for example, இப்போ mediator வந்து ஒரு particular bankன்னு வச்சுக்கோங்க, or share khan அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. Okay. So இவங்க வந்து mediator. So நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, I want to buy 1000 shares of Republic IS. So you just fix it அப்படின்னு சொல்லுவீங்க share khan கிட்ட, அதாவது mediator கிட்ட. And அவர் என்ன செய்வார்னா, or the mediator what they will do is அந்த ஷேர்ஸ் அவங்க வாங்கிப்பாங்க. புரியுதுங்களா? சோ இப்போ நீங்க ஒரு 1000 ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க and the particular mediator or the particular company will buy the shares of Republic IS and again இந்த ஷேர்ஸ் வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே. சோ நீங்க மீடியேட்டர் கிட்ட ஃபோன் பண்ண உடனே எல்லாம் வாங்கிட மாட்டாங்க. சோ டிலே will be there and என்ன செய்வாங்கன்னா, they buy shares in such a way that the price of the shares value increase and increase ஆன உடனே உங்ககிட்ட வித்துடுவாங்க. புரியுதுங்களா? சோ
இங்க இன்வெஸ்டருடைய இன்ட்ரெஸ்ட் அஃபெக்ட் ஆகுதா அண்ட் இது வந்து ஒரு மேனிப்புலேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஃப்ரண்ட் ரன்னிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இன்சைடர் ட்ரேடிங், ஈவன் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி a ப்ராப்ளம். ஸோ இன்சைடர் ட்ரேடிங்னா இப்போ யூ ஆர் ஒர்க்கிங் வித் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். யூ நோ தி டீடைல்டு இன்ஃபர்மேஷன் அபவுட் தி கம்பெனி. ஸோ அதோடைய growth prospects and அதோடைய failures, so all the important data உங்களுக்கு தெரியும். அண்ட் இதை நீங்க யூஸ் பண்ணி you will buy the company share or the particular company in itself will buy the company share. சரிங்களா. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்சைடர் ட்ரேடிங். அண்ட் அதே மாதிரி ஷேடி அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ் ஆர் ஆல்சோ ப்ரிவைலிங். ஸோ ஷேடி அக்கௌண்டிங் ப்ராக்டிசஸ்னா தப்பான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்றது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சத்தியம் கம்பெனிஸை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான இன்ஃபோ ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஆர் ப்ரிவைலிங். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஸ்டாக் ப்ரைஸஸை ரொம்ப மேனிப்புலேட் பண்றாங்க மார்க்கெட்ல. அண்ட் அஃப்கோர்ஸ் இதெல்லாம் யார் ரெகுலேட் பண்ணோம் ஒரு யார் ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இட் ஷுட் பி செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதுக்காக ஒரு கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட். தட் இஸ் TK விஸ்வநாதன் கமிட்டி. அண்ட் அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் சப்மிட் பண்ணிருக்காங்க. so that illegal practices in the market will be minimized. and அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நியாயமான சிச்சுவேஷன் அமையறதுக்காக TK விஸ்வநாதன் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. and they have given the recommendation. and இவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இட் இஸ் டு கிராண்ட் தி SEBI with more powers அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ SEBIயோட ரெகுலேஷன் வந்து ஸ்டாக் மார்க்கெட் கம்பெனிஸோட லிமிட் ஆயிடுது. பட் அகைன் இவங்களுடைய பவர்ஸை வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. so that even particular individual who is involving in financial fraud like accountants, auditors இவங்கெல்லாம் கூட பனிஷ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸை SEBI கிட்ட கொடுங்க, இவங்களுக்கு அதிகமான பவர் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க TK விஸ்வநாதன் கமிட்டி. and added to it whistle blowersக்காகவும் இம்யூனிட்டி கொடுக்கணும். அண்ட் இந்த வேலையை SEBI பண்ணணும். why because இப்போ இன்சைடர் ட்ரேடிங்லாம் இருக்குன்னா whistle blowers இல்லாம இந்த மாதிரி சிச்சுவேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ someone is coming up அப்படின்னா தென் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் இதை SEBI பண்ணணும். அண்ட் SEBIக்கு இதுக்காகவும் பவர் கொடுங்கன்னு சொல்லிட்டு TK விஸ்வநாதன் கமிட்டி சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஆடட் டு இட் another recommendation of Mr. TK விஸ்வநாதன் கமிட்டி என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்ல நிறைய மேனிப்புலேஷன் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை பேஸ் பண்ணி நிறைய கேசஸ் கூட இருக்கு. அண்ட் இந்த கேசஸை ப்ராப்பரா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும், சீக்கிரமாக முடிக்கணும். ஸோ இதுக்காக ஒரு ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் எடுத்துட்டு வரணும். அண்ட் அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து சீக்கிரமாக முடியணும். ஸோ இதுக்காகவும் SEBI கிட்ட நீங்க பவர் கொடுங்க. ஸோ இந்த ரெக்கமெண்டேஷன் எப்படி கொடுத்திருக்காங்கன்னா SEBI வந்து ஃபோன் கால்ஸை கூட டேப் பண்ணலாம், அந்த அளவுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காங்களாம். ஸோ இவங்களுக்கு ஒரு கிரேட்டர் பவர் நம்ம கொடுத்தோம்னா தென் ப்ராசஸ் சீக்கிரமாக நடக்கும். அண்ட் there is no need for SEBI to rely on the government. ஏன்னா this happens to be a quasi judicial body. and SEBI மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அவங்கள வந்து அவங்களுடைய வேலையை பண்ண விட்டுணும். they cannot rely each and every time on the government bodies such as Ministry of Corporate Affairs. and அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு அட்டானமி கொடுத்தோம்னா then political influence over the SEBI will also decrease. and again one may again ask சரி ஏன் SEBI கிட்ட இவ்வளோ பவர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல இந்த விஸ்வநாதன் கமிட்டியில் என்ன சொல்ல வராங்கன்னா இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ல ஃப்ராட் நடக்குதுன்னா இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிச்சுவேஷன். சரியா. added to it இந்த மாதிரி ஃப்ராட் கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக SEBI மாதிரி ஒரு பாடி தேவை who has experience and who understand the real situation compared to other agencies. புரியுதுங்களா. added to it இப்படி பண்ணாங்கன்னா தென் அவங்க ரெகுலேஷனும் ப்ராப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி ஃப்ராட்ஸையும் செக் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனும் கிளீனா நடக்கும். ஓகே. அண்ட் added to it இந்த ஆர்டிகல் என்ன சொல்ல வராங்கன்னா SEBI is one of the good regulator, but however ஒரு ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ரெகுலேஷன் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தென் ஈவன் ஜென்வன் இன்வெஸ்டர்ஸ் கூட கம்மி ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. சரியா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா SEBI கிட்டத்தட்ட ஒரு 330 கம்பெனிஸ் மேல சஸ்பெக்ட் பண்ணி அவங்க மேல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இம்போஸ் பண்ணிடுச்சு. அண்ட் திஸ் டெசிஷன் டு இம்போஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் தி கம்பெனிஸ் வாஸ் நாட் அ குட் டெசிஷன் பை SEBI. ஸோ அதான் இந்த ஆர்டிகல் சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி ஓவர் ரெகுலேஷன் பண்ணீங்கன்னு வைங்களேன் தென் டெஃபினெட்லி ஜென்வன் இன்வெஸ்டர்ஸ் கூட கம்மி ஆயிடுவாங்க. பிளஸ் ஆடட் டு இட் இப்போ SEBI என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன், ஒரு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா தென் அவங்களுடைய நெட் வர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 rupees இஸ் தி ஃபினான்ஷியல் ரிசோர்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன்னா ஒரு 100 rupees உள்ளதான் ட்ரேடிங் பண்ணணும், அதுக்கு மேல அவர் பண்ணக்கூடாதான். அண்ட் இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சென்ட்டான ரூல்ஸ்லாம் எடுத்துட்டு வராங்க. பட் ஹவவர் இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நீங்க ஃபினான்ஷியல் ரிசோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரேடிங் ப்ராக்டிசஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தென் டெஃபினெட்லி இது வந்து இன்வெஸ்ட்
இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து அகைன்ஸ்டாக தான் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஆடட் டு இட் இதை வந்து நீங்கள் ஃப்ராடுன்னு சொல்ல முடியாது, புரியுதுங்களா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, செபிக்கு சில பவர்ஸ் கொடுக்கணும் இல்லைன்னு இல்லை. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் தே நீட் டு ப்ரொடெக்ட் ஜென்யூன் இன்வெஸ்டர்ஸ், இல்லைன்னுலாம் கிடையாது. அண்ட் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணணும், இன்சைடர் ட்ரேடிங், அதே மாதிரி ஃப்ரண்ட் ரன்னிங், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கர்ப் பண்ணணும். ஸோ செபிக்கு பவர் வேணும். பட் ஹவவர் அவங்கள ஓவரா எம்பவர் பண்ணிட்டோன்னு வைங்களேன், தென் ஈவன் ஜென்வன் இன்வெஸ்டர்ஸ் மே பி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் situations which we saw. So it is like what are the tools which we will give that will play a major role. So உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ப்ரொவிஷன்ஸ் எடுத்துட்டு வரணும், so they do not take an undue advantage. புரியுதுங்களா? ஸோ ஒரு வேர்க்கடலை உடைக்கிறதுக்காக சுத்தி யூஸ் பண்ற கதை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடுறாங்க. ஃபைன். ஸோ ஐ ஹோப் இட் இஸ் கிளியர் டு யூ. ஸோ இந்த ஆர்டிகலோட கிரக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் ரன்னிங், இன்சைடர் ட்ரேடிங், ஷேடி அக்கௌண்டிங். ஸோ இந்த மாதிரி மால் ப்ராக்டிசஸ் ஆர் ப்ரிவேலிங். அண்ட் இதுக்கு அகைன்ஸ்டாக டி.கே. விஸ்வநாதன் ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செபிக்கு அதிகமான பவர்ஸ் கொடுங்க, இவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க. அண்ட் அகைன் இன்வெஸ்டிகேஷன் இட் இஸ் நாட் ஒன்லி வித் ரெஸ்பெக்ட் டு கம்பெனிஸ், ஈவன் இண்டிவிஜுவல்ஸ், அக்கௌண்டன்ட்ஸ், ஆடிட்டர்ஸ், இவங்களை கூட இன்வெஸ்டிகேட் பண்ற அளவுக்கு இவங்களுக்கு பவர் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் ஆடட் டு இட் விசில் ப்ளோயர்ஸ்க்காக இம்யூனிட்டி ப்ரொவைட் பண்ணணும், அண்ட் தட் டு பை தி செபி. பிளஸ் இவங்களை கேசஸை இன்வெஸ்டிகேட் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? ஸோ இன்வெஸ்டிகேஷனுக்காக போனை கூட டேப் பண்ற அளவுக்கு பவர் கொடுங்க அப்படின்றாங்க. பிளஸ் அட் த சேம் டைம் செபி ஹேப்பன்ஸ் டு பி an experienced body in order to regulate the financial market. So comparing to other investigation agencies, they are experienced. But however, even SEBI does some over regulation or ஒரு சில நேரங்கள்ல தப்பான டெசிஷன்ஸ் எடுத்துட்டு வந்துடுறாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனிஸோடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அவங்க மேல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க. அண்ட் அதே மாதிரி நெட் ஒர்த்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க ட்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்யூன் இன்வெஸ்டர்ஸை அஃபெக்ட் பண்ணும். ஸோ டூ மச் ஆஃப் ஃபியர் இஸ் ஆல்சோ நாட் குட். ஸோ கன்க்ளூஷன்ல என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்றவாறு அவங்களுக்கு வேலை கொடுங்க. அண்ட் அவங்க கிட்ட ஒரு ரைட் டூல்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ தட் அந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் அவங்க வேலை செய்யற மாதிரி இருக்கணும். ஸோ அட்டானமின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகலை முடிச்சிடறாங்க. ஓகே ஃபைன். ஸோ ஜிஎஸ் பேப்பர் 2 குவாசி ஜுடிஷியல் பாடிஸை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்ல இன்சைடர் ட்ரேடிங்னா என்ன, ஃப்ரண்ட் ரன்னிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபைன். நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் ஆர்டிகல், த கரன்சி டர்மாயில் இன் டர்க்கி. ஸோ இந்த எஃப்ஏக்யூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாட் ஹேப்பன்ட் டு டர்க்கி லைரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டர்க்கி லைரா has lost a fifth of its value against the US dollars. So US dollars கம்பேர் பண்ண சொல்ல டர்க்கி லைராவோட வேல்யூ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாலருக்கு 100 லைரா கிடைச்சிருந்ததுன்னா இப்போ ஒரு டாலருக்கு 150 லைரா கிடைக்குது. புரியுதுங்களா? ஸோ வேல்யூ ஹேஸ் டிக்ரீஸ்ட். அண்ட் எதுக்காக இது நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இட் இஸ் பிகாஸ் த ஆன்கோயிங் டென்ஷன்ஸ் பிட்வீன் US. ஸோ US ஒரு பர்சனை ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை வந்து டர்க்கி மறுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு அகைன்ஸ்டா டபுள் இம்போர்ட் டேரிஃப் எடுத்துட்டு வந்தாங்க US. ஸோ இது ஒன் ஆஃப் தி ரீசன். ஸோ டபுள் இம்போர்ட் டேரிஃப் எடுத்துட்டு வந்ததுனால டர்க்கி கூட யாருமே ட்ரேட் பண்றது கிடையாது. அண்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் த டர்க்கி கரன்சி இஸ் டிப்ரிஷியேட்டிங். புரியுதுங்களா? அண்ட் அதே மாதிரி இது ஒண்ணுதான் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. ஈவன் டர்க்கிஷ் எக்கானமி இஸ் அண்டர் இன்ஃபிளேஷன். ஸோ இன்ஃபிளேஷன் வந்து 15% மேலே இருக்குதான் டர்க்கியில். அண்ட் இந்தியாவில் பெஞ்ச் மார்க் ரேட் என்ன, 4+or-2. ஆனால் அங்கே 15% ஆஃப் இன்ஃபிளேஷன் இஸ் தேர். அண்ட் இது வரையும் இல்லாமல் அங்கே கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் கூட அதிகமாக இருக்கு. அதாவது இம்போர்ட் இஸ் மோர் தேன் தி எக்ஸ்போர்ட். ஸோ இதனால ஃபாரின் டெப்த்தும் அதிகமாக இருக்கு அந்த கண்ட்ரியில். அண்ட் இது வரையும் இல்லாமல் அங்கே அத்தாரிட்டேரியன் ரூல் பை மிஸ்டர் எட்ரோகன். அண்ட் அவர் இந்த மாதிரி இன்ஃபிளேஷன் அதிகமாயிருக்குன்னா என்ன செஞ்சிருக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்தியிருக்கணும். ஆனால் அவருடைய மானிட்டரி பாலிசி ஒழுங்காவே இல்லை. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருக்காரு. அண்ட் இதுவும் இல்லாமல் சென்ட்ரல் பேங்க் மானிட்டரி பாலிசியை பேஸ் பண்ணி டெசிஷன்ஸே எடுக்க விட மாட்டேன்றாரு. ஓகே, ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி சிச்சுவேஷன். அண்ட் லைராவுடைய வேல்யூ குறைஞ்சிருக்கு. சரி, இதுக்கு ரியாக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க டர்க்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, US கூட்ஸை பைகாட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அண்ட் அதே மாதிரி அமெரிக்கன் கார்ஸ் அண்ட் ஆல்கஹால்ஸ், எலக்ட்ரானிக் கூட்ஸ் இதெல்லாம் வந்து வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாராம். அண்ட் இதுவும் இல்லாம அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, our economy will stabilize soon. அண்ட் அதே மாதிரி US பார்த்தீங்கன்னா they have backstabbed us அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்க I just want you to refer a place that is called as Ankara. புரியுதுங்களா? And what I want you to do is please refer whether Ankara is in Asia or it is in Europe. Fine. So these are the reactions of Turkey. And அங்க இருக்கிற social medias அதெல்லாம் scrutinize பண்ணின்னு இருக்காங்க so that they'll gain the credibility back. So what are the impact of this அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, Indian rupee has fallen with respect to US dollars. So why Indian rupee has fallen with respect to US dollars அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ லைராவோட வேல்யூ with respect to US dollars has decreased. So இதனால US dollars உடைய டிமாண்ட் அதிகமாயிருக்கு. So US dollars உடைய டிமாண்ட் அதிகமானதுனால Indian rupee உடைய வேல்யூ டிப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஃபைன். அண்ட் அதே மாதிரி many people are in the opinion that, or researchers or scholars are in the opinion that, இந்த
fall of Lyra will also affect many currencies like Europe market because European Bank have also done a lot of trade with Turkey. So இதோட impact European banks கிட்டயும் இருக்கும். Okay. And இப்போ Turkey வந்து reform எடுத்துட்டு வராங்க and Lyraவோட வேல்யூ முன்ன இருந்த மாதிரி இல்ல இப்போ கொஞ்சமா recover ஆயின்னு இருக்கு. But they have to raise the interest rate and add it to it. They can ask IMF for funding. So IMF, International Monetary Fund, will provide short-term loans if there is a crisis in the country. So India 1991 la IMF கிட்ட இருந்து loan வாங்கியிருக்கோம் because the value of rupee was very low and current account deficit இருந்தது and because of many problems we also bought money from IMF and அதே மாதிரி Turkey இப்போ IMF கிட்ட இருந்து short term fund raise பண்ணலாம். Fine. So that's it with respect to this FAQ. And prelims-ல பாத்தீங்கன்னா அங்காரானா எங்க இருக்குன்னு கேட்கலாம், லிரா கரன்சினா என்னன்னு கேட்கலாம், இன்ஃப்ளேஷனோட கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ we'll move on to the next article, that is the roadmap to military reform. Okay, and friends, article போறதுக்கு முன்னாடி you need to know what is the meaning of Tater command. So Tater command na it is a integrated military command. So integration of three important bodies like Army, Navy and Air Force. So இதான் Tater command அப்படின்னு சொல்லுவோம். And Indiaல there is a debate which is going on. அதாவது என்னன்னா we have to establish three Tater commands in India. So Northern Tater command ஒன்னு, Eastern Tater command ஒன்னு and Southern Territoryக்காக ஒரு Tater command. So இந்த மாதிரி ஒரு 3 Tater commands எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் போயின்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி வந்திருக்கிறது தான் இந்த ஆர்டிகல். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்டிகல்ல ஆத்தர் வந்து ஏர்ஃபோர்ஸை பேஸ் பண்ணி பேசுறாரு. சரியா? பிகாஸ் த ஆத்தர் யூஸ்டு டு பி அ பைலட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஏர்ஃபோர்ஸ் உடைய கன்சர்ன் கொஞ்சம் ரைஸ் பண்றாரு இந்த ஆர்டிகல். ஓகே, ஸோ கமிங் டு தி ஆர்டிகல். இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து பாத்தீங்கன்னு வைங்களேன், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு தி ரிஃபார்ம்ஸ் இன் மிலிட்ரி. நீங்க பாத்தீங்கன்னா மெனி ரிப்போர்ட்ஸ் ஹேவ் கம் இன், லைக் கார்கில் ரிவ்யூ கமிட்டி ரிப்போர்ட், நரேஷ் சந்திர கமிட்டி ரிப்போர்ட், அதே மாதிரி வந்து குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ரிப்போர்ட். ஸோ மெனி ரிப்போர்ட்ஸ் ஹேவ் ரைஸ்ட் with respect to military organizations. And in the reports எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, there is a need to restructure higher defense organization. So military reform is not something which is of new, but ஒரு higher defense organization levelல restructuring எடுத்துட்டு வரணும். So that bureaucracy, military, research and development, intelligence, internal security mechanisms and much more will be integrated and will work together. So ஒரு structural changes எடுத்துட்டு வரணும், and that too with respect to higher organizations in especially. புரியுதுங்களா? So அந்த top to bottom approach, அதே மாதிரி வந்து consolidation of powers இதெல்லாம் இருக்கக்கூடாது. Rather what is required is decentralization and so on. But ஆனா இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி ஒரு ரிஃபார்ம் கூட எடுத்துட்டு வரல. And இப்போ what they are telling is you bring in a Tater command. So Tater command எடுத்துட்டு வந்தோம்னா integration நல்லா இருக்கும். And this happens to be a reform with respect to tier 2 structure. So இப்போ higher level organization tier 1, but tier 2 levelல இப்போ reforms எடுத்துட்டு வர பாக்குறாங்க. So இங்க author என்ன சொல்ல வர்றாருன்னா, see, நீங்க first of all higher defense organization restructure பண்ணலனா இந்த Tater commands will be of no use அப்படின்னு சொல்ல வர்றாரு. And added to it, நீங்க என்ன ஒப்பீனியன்ல இருக்கீங்க, Tater commands இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்சிவ் ஃபோர்ஸா இருக்கும் அப்படின்னு தானே பாக்குறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஏதாவது இன்டர்னல் செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குன்னா ஒரு டேட்டர் கமாண்ட் இருந்ததுன்னா தென் ஈஸி கோஆர்டினேஷன் இருக்கும் அண்ட் ஒரு குவிக் ரெஸ்பான்ஸ் நம்ம கொடுக்க முடியும். அதுதானே உங்களுடைய இன்டென்ஷன். பட் ஹவவர் நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹையர் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன்ல ரிஃபார்ம்ஸ் எடுத்துடுவாங்க. அண்ட் அப்படி எடுத்துட்டு வந்துட்டீங்கனாலே இந்த டேட்டர் கமாண்டோட அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்ல வர்றாரு. அண்ட் ஆடட் டு இட், இப்போ டிபேட் எப்படி தெரியுமா போயின்னு இருக்கு, இந்த டேட்டர் கமாண்ட்ஸுக்கு வந்து நேவி அண்ட் ஆர்மி ஆர் ஓகே வித் இட் அண்ட் இந்தியன் Air Force happens to be the spoiler அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அப்ரோச் ஒன்று போயின்னு இருக்கு. அண்ட் இதுக்கு ஆத்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, see, one needs to understand the situation of Indian Air Force. So என்ன சொல்ல வர்றாருன்னா, see, if you take any service, that is any joint service, அங்க மேஜர் பார்ட்டிசிபேஷன் யாருது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா it will be the Air Force. சரியா? ஸோ நீங்க ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் எடுத்துடுவாங்க, இல்ல ஏதாவது மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் பண்ணுங்க, Indian Air Force will be the first responder and Indian Air Force have been working together with all the other forces. So என்ன சொல்ல வராங்கன்னா, if you take any joint exercise, then அதுல 60% of the contribution வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் மூலியமாக தான் இருக்குதான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கமிட்மெண்ட் நாங்க காமிச்சிருக்கோம். And that too in all these situations. ஓகேயா? பட் இங்க ப்ராப்ளம் என்ன தெரியுமா, இப்போ டேட்டர் கமாண்ட் வந்துருச்சுன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ there will be depletion of combat potential அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆத்தர். ஸோ என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு மெரிடைம் ஸ்பேஸ் இருக்கு, ஒரு ஷிப் இருக்குன்னு வைங்களேன், சும்மா அந்த ஷிப்புக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துலயே எல்லாம் ஃபிளைட் எல்லாம் சுத்த விட முடியாது, ஒரு ஃபைட்டர் ஜெட்டை வந்து சுத்த விட முடியாது. ஸோ there will be over usage. and அதே மாதிரி ஒரு ஸ்மால் ஆபரேஷனை கூட ஹை டெம்போ ஆபரேஷனா மாத்திடுவீங்க நீங்க. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் எப்பவுமே நீங்க பாத்தீங்கன்னா ஏர் பவர் வந்து will be used as a alternative. அதாவது ஃபர்ஸ்ட் மற்ற சர்வீஸ் ஒரு அதர் காம்பேட் என்டர் ஆனதுக்கு அப்புறம் தான்
தான் ஏர்ஃபோர்ஸ் உடைய சர்வீஸ் உள்ள வரும். ஸோ இது வந்து ஒரு ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆத்தர் ஃபர்ஸ்ட். அண்ட் ஆடட் டு இட் செகண்ட், see there is a lack of resources also. So இப்போ tater command establish பண்ணிட்டோம்னா then there will be a higher need of resources. And added to it, see there are also opinion which are prevailing that tater command within the country is of no use அப்படின்னு கூட சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ சைனா tater command எடுத்துட்டு வராங்க or USA tater command வச்சிருக்காங்கன்னா they have not kept inside their own nation, but rather it is outside the territory they have kept the tater command. For example, இப்போ நீங்க பேசுவீங்க US specific command இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க, or China has kept a command in Pacific Ocean அப்படின்னு சொல்லிட்டு பேசுவீங்க. See, இந்த மாதிரி tater command outside the territory of a particular nation is important. அங்க coordination வேணும். பட் நீங்க within territory குள்ள இந்த tater command எடுத்துட்டு வரீங்க, it will be of no use. And added to it, இப்போ internal conflict ஏதாவது இருந்ததுன்னா then obviously coordination can be easily attained. So அதுக்கு தான் நீங்க ஹையர் டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷனை ரீஸ்ட்ரக்சர் பண்ணுங்க. அண்ட் இதை விட்டுட்டு நீங்க டயர் 2 ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னு சொல்லிட்டு டேட்டர் கமாண்ட்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா தென் டெஃபினெட்லி ரிசோர்ஸ் தான் டிப்ளீட் ஆகும். அண்ட் ஆடட் டு இட் ஒரு புது போஸ்ட் ஒன்று கிரியேட் ஆகும் அண்ட் இந்த ஸ்ட்ரக்சர் இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஸோ இன்டிகிரேஷன் உடைய ரியல் லெசன்ஸ் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இயர் த ஆத்தர் ட்ரைஸ் டு கிவ். See, if you take any nation like US, UK, France, China, all have the historical evidence of military reform. And reforms எல்லாமே அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்குன்னா அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, first of all they bring reform with respect to structure. அதாவது ஃபர்ஸ்ட் டயர் 1 ஸ்ட்ரக்சர்ல ரிஃபார்ம் எடுத்துட்டு வருவாங்க, தென் டயர் 2, தென் டயர் 3, இப்படி இருந்தா அவங்க ரிஃபார்ம் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் அகைன் நீங்க டாப் பேஸ் பண்ணி ரிஃபார்மே எடுத்துட்டு வராம வெறும் பாட்டம் லெவல்லே ரிஃபார்ம் எடுத்துட்டு வரணும்னு பாக்குறீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க். ஸோ பிரிங் ரிஃபார்ம்ஸ் இன் டயர் 1 அண்ட் அதுக்கப்புறமாக நீங்கள் பாட்டம் லெவலில் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரலாம். ஓகே, அண்ட் அதே மாதிரி ஒரு நேஷனல் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி ஒரு ரிஃபார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரீங்கன்னா தென் இட் ஷுட் ஹேவ் அ குட் பொலிட்டிக்கல் இன்டென்ஷன் ப்ளஸ் ஒரு விஸ்டம் இருக்கணும், ஒரு விஷன் இருக்கணும். ஸோ you have to consider the past and also we have to learn from other nations and we have to take into account also the present situation. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிஃபார்ம் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாரு. ஓகே, ஸோ ஐ ஹோப் திஸ் ஆர்டிகல் இஸ் கிளியர் டு யூ. அண்ட் 17th August பார்த்தீங்கன்னா ஒரு எடிட்டோரியல்ஸ் கூட இம்பார்ட்டன்ட் கிடையாது, as I told you before. So we'll stop it now. Thank you friends. Thank you for watching.